அந்த மாகாண சபை வேண்டாம் என்ற மாகாண சபையை இன்று நாங்கள் வேண்டுமென்று கோர்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமை போயிருக்கிறது. நல்ல ஒரு கதைக்கு வந்திருக்கிறீர்கள் இந்திரஜித். யார் வேணாம் என்றார்கள்? ஜேவிபி வேணாம் என்றார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள். எப்படி சொல்வார்கள், இந்த சங்கல தெய்வே சரதம் என்று சொல்வார்கள். விதி எப்படி விளையாடுகிறது பாருங்கள். இதே ஜேவிபி நாங்கள் 87ஆம் ஆண்டு இந்த மாகாண சபை தேர்தலில் இறங்கிய பொழுது இங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கேட்கவில்லை. ஜேவிபி கட்டளை விட்டது, நாங்கள் அடித்து கொண்டு போட்டுருவோம், வாக்களிக்க போனால் கொள்வோம். ஐடென்டி கார்ட்ஸ் எல்லாத்தையும் பரிசீலனைப்படுத்தி விட்டது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி இந்தியாவின் அழுத்தத்தால் தேர்தல் இறங்கியது ஒழித்து கொண்டு. நாங்கள் எங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஃபைட், எங்களுக்கு 2, அங்கே புலிகள் இங்கே ஜேவிபி, 2 பேரும் சொல்லிவிட்டார்கள் இறங்கினால் உயிருக்கு ஆபத்து என்று. அந்த சூழ்நிலையில் தான் மறைந்த தலைவர் இறங்கினார். அப்பொழுது நான் ஒரு மாணவன். அப்பொழுது எனக்கு இன்று போல் ஞாபகம் இருக்கின்றது. மறைந்த தலைவருடன் நான் பல விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் வீட்டில் நான் ஒரு சாதாரணமானவன், அவர் பேசுவார், நாங்கள் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருப்போம். அவருடைய அந்த ஆளுமை, அவருடைய தைரியம், எல்லாரும் நடுங்கிய பொழுதும் லெட்ஸ் டூ இட் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பாடு ஐபிகே வந்தது, அவருடைய பிளேனில் போனதெல்லாம் ஞாபகம் வருகிறது. ஏன் அதை சொல்ல வருகிறேன் என்றால், நான் நம்புகிறேன் நேற்று லால்காந்த் அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், பழைய முறையில் நாங்கள் இந்த மாகாண சபை வைக்கின்றோம். அது மாத்திரமில்லை இந்திரஜித், ஜனாதிபதி சொல்லிவிட்டார், எங்களுடைய நிலப்பாடு எப்படி இருந்தாலும் இது யாப்பில் ஒரு துண்டு 13 திருத்த சட்டம் என்று அதை ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக்காக ஏற்றுக்கொண்டு விட்டார்.